ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாப்பா காரமாக ஏதாவது வேணும்னு கேட்டால் ஸோ உளுத்த வடை செய்யலான்னு ஒரு கப்பு உளுத்த பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. இது கூட ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சாங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும், சூடாகாமல் இருக்கும். நான் வந்து அப்படியே தான் அரைச்சிருந்தேன், நல்லா இருந்துச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கக்கூடாது, ஓரளவுக்கு மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா போட்டு எடுக்கணும். இல்லைனா ரொம்ப கருப்பாகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அப்புறம் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுக்கலாம். நல்லா இப்போ திருப்பி விட்டலாம். இது நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.